இந்த எம்எஸ்எம்இல தமிழ்நாடோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா எஸ்க்கு நான் என்ரோல் பண்ணாத மெயின் ரீசனே இங்க வந்து உமன் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் தான் எம்எஸ்எம்இல ஹையஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிற உமன் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத பிரேமலதா வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த எம்எஸ்எம்இக்கு வந்து வெறும் டே மட்டும் இல்ல, எம்எஸ்எம்இக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் கொடுக்குது, எப்படி நம்ம எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுதுங்கிறத நம்ம கண்டிப்பா ஒரு அவேர்னஸா கொடுத்துட்டு தான் இந்த டே செலிப்ரேட் பண்றாங்க. நமக்கு 2019-20 ஃபினான்ஷியல் இயர்ல வெறும் 7,000 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்ண இந்த கம்யூனிட்டிக்கு கிட்டத்தட்ட 25,000 கோடி பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு எம்எஸ்எம்இயோட growth தான் இந்தியாவோட growth தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க. இந்த ட்ரெட்ஸ் வந்து இந்த எத்தனை எம்எஸ்எம்இ ஓனர்ஸ் அதை யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. இந்த எம்எஸ்எம்இ டேல திரும்ப ஹாட் பிரஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். சஞ்சய் மல்கோத்ரா அதை வந்து அகைன் ஹாட் பிரஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் டெண்டர் இப்போ இங்க இருக்க யாருக்கோ ஒரு கிடைக்குது, அங்க இருந்து நீங்க டெண்டர் முடிச்சிடுறீங்க, உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணி நீங்க அனுப்பிச்சிடுறீங்க. ஆனா அவங்க வந்து கிரெடிட் டைம் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் படி ஒரு 45 to 60 days டைம் சொல்றாங்க. ஸோ அந்த 60 days நீங்க வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு அவார்ட் ஆகுது, அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஃபண்ட் கிரன்ச் ஆயிடும், மணி உங்கள்ட்ட இருக்காது, பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ இந்த இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆன டைம்ல இருந்து அடுத்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு எப்போ எடுக்க முடியும்னா, இவங்க 60 நாள் கழிச்சு எப்போ உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாங்களோ அப்பதான் எடுக்க முடியும். இந்த ட்ரெட் சிஸ்டம்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா எம்எஸ்எம்இயா, சப்போஸ் எம்எஸ்எம்இ மட்டும் தான் அலௌட், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க வெறும் இன்வாய்ஸ் மட்டுமே வச்சு ட்ரெட்ஸ்ல நீங்க ட்ரெட் பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா 90% லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து வெறும் T+2 days செட்டில்மெண்ட் டைம், 3 daysல உங்களுக்கு அந்த லோனும் கிடைச்சது. வெறும் 7 to 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃபெசிலிட்டி வந்து ஒன்லி எம்எஸ்எம்இ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இருக்க எல்லாருமே எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எக்கனாமிக்கும் பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும்.